உதயநிதியை அவர் கொண்டாந்து உள்ள புகுத்தினாரு, எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் அமைச்சராக்கினாங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். இப்படித்தாயா வந்திருக்காரு. உழைச்சலா வரல, திரு கருணாநிதி குடும்பம் என்ற அடையாளத்தை வச்சு வந்திருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்பா தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர் என்றும் அவர் உழைத்து எல்லாம் வரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திரு ஸ்டாலின் 1989 எம்எல்ஏ, நானும் 1989 சேவல் எம்எல்ஏ. அதுக்கு பிறகு ஸ்டாலின் அமைச்சராக்கினாங்க, துணை முதலமைச்சராக்கினாங்க. அவர் திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரானார். இப்போ துரதிருஷ்டமா ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு உதயநிதியை அவர் கொண்டாந்து உள்ள புகுத்தினாரு, எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் அமைச்சராக்கினாங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். இப்படித்தாயா வந்திருக்காரு. உழைச்சலா வரல, திரு கருணாநிதி குடும்பம் என்ற அடையாளத்தை வச்சு வந்திருக்காரு. எங்களை போல ஒரு கிளைச்சலாளர் இருந்து இங்க நின்று பெரிய அந்த எங்களுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அப்பெல்லாம் அமைச்சரா இருந்தாங்க. அவருடைய பேச்சை கேட்டு கிளைக்கழக செயலாளர் இருந்து, ஒன்றிய பொறுப்பு வந்து, மாவட்ட பொறுப்பு வந்து, அப்புறம் தான் மாநில பொறுப்பு. இப்போ நீங்க பொதுச் செயலாளர் ஆகிறீங்க. முதல்ல எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் பிறகு அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படி படிப்படியாக மக்களிடத்திலே உழைத்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து நாங்க உயர்ந்திருக்கிறோம். நீ அப்படியே வந்தா உங்க தாத்தா அடையாளம், உங்க அப்பா அடையாளத்தில் வந்துகிட்டு உதயநிதி உழைச்சு வந்திருக்கிறான். மக்கள் செல்வாக்கு இருக்குதான். எங்க செல்வாக்கு இருக்குது? இந்த 2026 தேர்தலோட திமுகவுக்கு 3 விழா. திரு ரகுபதி அவர்களே, நீங்க அண்ணா திமுகவுக்கு அடையாளம் காட்டப்பட்டார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.